சூப்பரான வாசத்தில் சூப்பராக இருக்குங்க. உண்மையாகவே ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் தமிழ். இது உங்கள் ரெசிபி புக் தமிழ் யூடியூப் சேனல். எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ரசம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு 1½ டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அதை உருளை வச்சு லேசாக இடிச்சிக்கலாம், ரொம்ப பவுடர் ஆகாமல் லேசாக இடிச்சிக்கலாம். இப்போ இதிலே 5 பீஸு வெள்ளைப்பூடு, 4 பீஸு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு லேசாக இடிச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி இடிச்சிக்கலாம். இந்த பாருங்கள், இப்படி அரைச்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ரொம்ப பவுடர் பேஸ்ட் ஆகிடாமல் இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஆயில். அதில் ஒரு பிஞ்ச் கடுகு சேர்த்துக்கலாங்க. இந்த பாருங்கள், இது மாதிரி கடுகு பொரிஞ்சு வரக்கிட்ட 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இந்த பாருங்கள், இது மாதிரி 2 வரமிளகாய். அங்கே இடித்து வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு மிளகு அந்த மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். தீயை ரொம்ப கம்மியாக்கி வச்சுருக்கோங்க, அது மாதிரியே வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியான சூட்டில் இந்த ரசம் பண்ணணும். இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, சீரகம், மிளகு, ஒரு பெரிய லெமன் சைஸில் எடுத்துருக்கேன் புளி, அதில் ஜூஸு. அதில் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சின்ன சைஸ் தக்காளி. அதை கையால் அப்படியே மேஷ் பண்ணிக்கிறேன், லேசாக அப்படியே கையால் மேஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறேன்னா கொஞ்சம் புளி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நாட்டு தக்காளியில் அதிகம் புளி இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். புளி தண்ணியில் தக்காளியை மேஷ் பண்ணது அந்த மிக்சர் அப்படியே இதில் போட்டுக்கிறேன், நான் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், டீயை ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. இது மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். இந்த கொதிக்குது. ஒரு கொதியோடு எடுத்துடலாம். நாங்கள் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேங்க. பாருங்கள், நம்ம ரசம் ரெடியாகி வருது. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நீங்களே பாருங்கள், கொதிச்சு எப்படி இருக்குன்னு. சும்மா கமன்னு வாசம். சூப்பரான வாசத்தில் சூப்பராக இருக்குங்க. உண்மையாகவே ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க.